நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு நபர் தன்னோட கையில் அணிந்திருந்த மோதிரத்தை கலட்ட முடியலன்னு சொல்லி நேர அருகில் இருந்த கூடலூர் தீயணைப்பு நிலையத்திற்கே வந்திருக்காரு. நம்ம வீரர்களும் அதை கலட்ட முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க, ஆனா முடியலங்க. உடனே அருகில் இருந்த மருத்துவமனைக்கு போக சொல்ல அங்கேயும் அதை கலட்ட தேவையான உபகரணம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட உடனே நம்ம வீரர்கள் அருகில் உள்ள கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரி தீயணைப்பு நிலையத்தை தொடர்பு கொண்டு உதவி கேட்க அவங்களும் உடனே அவங்கள வர சொல்ல பாதிக்கப்பட்டவரை அங்கு அனுப்பிவிட அங்க இருந்த வீரர்கள் மின்தர்னால் செயல்படக்கூடிய சிறிய அளவிலான அறத்தை பயன்படுத்தி அந்த மோதிரத்தை விரலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா வெட்டி எடுத்துட்டாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்துல இருக்கிற மஸ்னூடி கிராமத்துல இருந்து வரும். இவர் பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து கோபால். இவர் கையில மோதிரம் போட்டிருந்தார். அந்த மோதிரம் கை விரல் பெருசாச்சு, மோதிரம் சின்னதா இருந்ததுனால ரொம்ப டைட் ஆகி அவர் கையில கழட்ட முடியல. கூடலூர் போய் ஃபயர் போர்ஸ்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல. அப்போ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருந்தோம். அங்கேயும் அந்த மாதிரி இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்ட்டு நாங்க திரும்ப கூடலூர் ஃபயர் போர்ஸ்க்கே வந்தோம். அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னா அவங்க கிட்ட அந்த கிட் அந்த மாதிரி கிட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னதுனால அவங்க கேரளாக்கு ரெஃபர் பண்ணாங்க. அதாவது கேரளா வயநாடுல இருக்கிற சுல்தான் பத்தேரியில ஃபயர் போர்ஸ்க்கு அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்தோம், நாங்க வர வரைக்கும் அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. எல்லா மெஷின்ஸ் எல்லாம் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கொஞ்ச நேரத்தில் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப ஒரு நல்ல நிலையில இருக்காரு. இதுக்காக கேரளா கவர்மெண்ட்டுக்கும் கேரளா ஃபயர் போர்ஸ்க்கும் எல்லாரும் சார்பா எங்க ஊருக்காரங்க சார்பா தேங்க்ஸ் சொல்லி